السلام عليكم ورحمة الله وبركاته. இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு கணவன் தன் மனைவியிடம் எவ்வாறு கண்ணியமாக நடக்க வேண்டும்? 1. சிறந்தவர் யார்? ஒருவர் நல்லவர் என்பதற்குரிய அளவுகோல் அவர் தன் மனைவியிடம் காட்டும் நற்பண்புதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவியிடம் சிறந்த முறையில் நடப்பவரே. உங்களில் நான் எனது மனைவியரிடம் சிறந்த முறையில் நடப்பவன் ஆவேன். ஆதாரம் திர்மிதி 3895 மற்றும் இப்னு மாஜா 1977. 2. உணவும் உடையும். கணவன் தான் உண்பது போன்றே மனைவிக்கும் உணவளிக்க வேண்டும். தனக்கு ஆடை வாங்குவது போல் அவருக்கும் வாங்கித்தர வேண்டும். நீ உண்ணும்போது அவளுக்கும் உணவளிக்க வேண்டும். நீ ஆடை அணியும் போது அவளுக்கும் ஆடை அணிவிக்க வேண்டும். முகத்தில் அடிக்கக்கூடாது. அவளை கேவலமாக பேசக்கூடாது. ஆதாரம் அபூதாவூத் 2142. 3. குறைகளை பொறுத்து கொள்ளுதல். மனைவியிடம் ஏதேனும் ஒரு குணம் பிடிக்கவில்லை என்றால் அவரிடம் இருக்கும் மற்றுமொரு நல்ல குணத்தை பார்த்து கணவன் திருப்தியடைய வேண்டும். ஒரு முஃமினான இறை நம்பிக்கையுள்ள ஆடவர் ஒரு முஃமினான பெண்ணை தன் மனைவியை வெறுக்க வேண்டாம். அவளிடம் ஒரு குணத்தை அவர் வெறுத்தால் அவளிடமுள்ள மற்றொரு குணத்தைக் கண்டு அவர் திருப்தியடையட்டும். ஆதாரம் முஸ்லிம் 2672. 4. அன்பும் உதவியும். வீட்டு வேலைகளில் மனைவிக்கு ஒத்தாசையாக இருப்பதும் நபி வழியாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருக்கும்போது தனது குடும்பத்தாருக்கு உதவி செய்பவர்களாக இருந்துள்ளார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் என்ன செய்வார்கள் என்று ஆயிஷா அலி அவர்களிடம் கேட்கப்பட்டது. அதற்கு அவர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது குடும்பத்தாருடைய வேலைகளில் ஈடுபடுவார்கள். தொழுகை நேரம் வந்துவிட்டால் தொழுகைக்கு சென்று விடுவார்கள் என கூறினார்கள். ஆதாரம் புகாரி 676. 5. தேவைகளை பூர்த்தி செய்தல். கணவன் தான் உண்பதை மனைவிக்கு ஊட்டி தான் உடுத்துவதை அவளுக்கும் உடுத்தி அவளது தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். ஆதாரம் அபூதாவூத் 2142. 6. அன்பை பொழிந்து மகிழ்ச்சியை ஏற்படுத்துதல். கணவன் மனைவியிடையே அன்பு பாராட்டுவதை ஒரு வணக்கமாகவே இஸ்லாம் பார்க்கிறது. குறிப்பாக மனைவியின் வாயில் கணவன் ஊட்டும் உணவு கூட தர்மமாக சதகா கருதப்படுகிறது. இறைவனது திருப்தியை நாடி நீர் செலவிடும் ஒவ்வொன்றுக்கும் உமக்கு நற்கூலியுண்டு. உமது மனைவியின் வாயில் நீர் ஊட்டும் ஒரு கவளம் உணவுக்கும் கூட நற்கூலியுண்டு. ஆதாரம் புகாரி 56 5354.